இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 11 மணி. இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜம் அவர் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரிக்க இணைந்திருக்கிற ஊழியரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு அருமையான இந்த வேளைக்காக வான்புறாவின் நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு பாடல்களோடு துதிகளோடு ஜெபங்களோடு வழி நடத்த போகிற ஊழியரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் எல்லாவற்றையும் வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். பிரைஸ்லோட்டமா வழி நடத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல பரிசுத்தாவியானவராம் வான்புறாவை வரவழைத்து அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. என்னை பலப்படுத்துற கிறிஸ்து அவர்தான். ஆகவே இந்த நாளிலும் எல்லா நிலவரங்களிலும் நான் அவரையே நான் நம்பி இருக்கிறேன். அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். வான்புறாவே மத்தியில் வந்திரங்கிரும் இந்நேரமே வந்திரங்கிரும் வரந்தாருமே வானவரனே வந்தாலுமே இந்நேரமே வரந்தாருமே. விளவீனமான பாண்டோம் நானே மண்ணும் குப்பையும் தூசியுமே பேலனில் விளங்க செய்யும் இந்நேர நாதா பலப்படுத்தும் வரம் தாருமே வானபரனே வந்தாலுமே நேரமே. வான்புறாவாம் இயேசு சுவாமி, இந்த இடத்திலே நீங்கள் வந்து ரங்க வேணும், என்னை அபிஷேகிக்க வேணும், ஒரு அளவில்லாத அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. என்னுடைய நிலைமை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எனக்கு உங்களோட வல்லமை வேணும் ஆண்டவரே. இந்த நாளும் நான் இந்த சாட்சிகளை கொடுத்து இந்த பாடலை பாட உம்முடைய பலத்தினால் என்னை இடக்கட்டி உங்களோட நாமம் ஒன்றே மகிமைப்பட போறதுக்காக ஒரு விதமான தடியலும் வராதபடி இந்த நேரத்தை நீங்கள் காத்துக்கொண்டு டேக் கண்ட்ரோல் மை ஜீசஸ், ஸ்வீட் ஜீசஸ், ஐ நீட் யோர் ஹெல்ப். என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்தி எல்லா நாமத்துக்கு மேலான இயேசு நாமத்திலே ஒரு விசமுட பாதாரமித்தம் முத்தம் செய்து ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். 2018 ஆகஸ்ட் 11 என்னுடைய அன்பு கணவர் என்னை விட்டு பிரிந்து கர்த்தருடைய சமூகத்திலே போய் சேர்ந்தார். இன்றைக்கு எக்ஸாக்ட்லி 8 இயர்ஸ். ஆனாலும் என் ஆண்டவர் என்னை 8 நிமிஷங்கள் மட்டும் என்னை அவர் விட்டு பிரியவில்லை. என் கணவன் இல்லாவிட்டாலும் என்னுடைய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை. நான் என்னுடைய கணவனை அப்பா என்றுதான் அழைப்பேன். ஆகவே நான் அப்பா என்று சொல்லும் பொழுது அது அவரையே குறிக்கிறது. மார்ச் 19, 2013 அதுவும் ஒரு டியூஸ்டே திடீரென்று அப்பாவிற்கு ஸ்ட்ரோக் வந்து விட்டது. நான் திடுக்கிட்டேன். அவரை சன்னிப்ரூக் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றார்கள். என் வேதனை கண்ணீர் அதிகமாக இருந்தது. அடுத்த நாள் 20ஆம் தேதி 20th March 2013 சன்னிப்ரூக் ஹாஸ்பிட்டல்லே நான் இருக்கும் பொழுது அரௌண்ட் 9:30 AM தேவன் என்னோடு எரேமியா 31ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தின் ஊடாக என்னோடு பேசினார். நீ அழாத படிக்கும் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாத படிக்கும் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதாக என்னுடைய மகன் உடனடியாக சொல்லவில்லை. லேட்டரான்
சில நாட்களோ மாதங்களுக்கு பிறகு சொன்னான், அம்மா டாக்டர் சொன்னார் அப்பாவுக்கு only 6 months மேக்சிமம் என்று சொல்லி. ஆனால் அவருடைய பிளான் அல்ல, அந்த ஆண்டவருடைய பிளான் அது வித்தியாசமாக இருந்தது. ஆகவே 2013 மார்ச் 19 ஸ்ட்ரோக் வருகிறது. இந்த நாளுக்குரிய ஒரு பாடலை நான் பின்பாடு என் சாட்சி ஒன்றை சொல்ல போறேன். ஏனென்றால் இந்த கடினமான என்னுடைய பாதையிலே இந்த தேவன் என்னை எப்படி வழிநடத்தினார், எப்படி எனக்கு பலன் தந்தார் என்பதை நான் கூறித்தான் நான் அதன் பின்னாகத்தான் இந்த பாட்டை பாட நான் விரும்புகிறேன். 2013 மார்ச் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணப்பட்டார். 18 நாட்கள் அங்கே சேம் ஹாஸ்பிட்டல்லே அங்கே இருந்தார். அந்த இடத்திலே ஒரு ஈஸ்டர் சண்டே 31ஆம் தேதி 31st March 2013 என்னுடைய ஆண்டவர், அது ஒரு ஈஸ்டர் சண்டேயா இருந்தது. ஈஸ்டர் என்றால் எனக்கு ஒரே பரவசம். ஏனென்றால் 1972 ஈஸ்டர் சண்டே April 2 என்னுடைய ஆண்டவர் என்னுடைய கணவனையும் என்னையும் தன்னுடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணினார். அந்த நாளிலே நான் 18 நாட்களா போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஜீவனல்லோர் தொகையில் இருந்தபடியினாலே அந்த உள்ளம் நன்றியுள்ள உள்ளத்தோடு எழுந்த பாட்டுத்தான் நல்லவரே 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 நன்றி செலுத்த நாவு போதாதையா, 1000 நாவுகள் இருந்தாலும் நன்றி என்று சொல்ல நாவு போதாதையா, 1000 ஆண்டுகள் இருந்தாலும் அன்பரே உம்மை பாட இயலாதல்லோ, நல்லவரே நல்லவரே நன்றி செலுத்த நாவு போதாதையா, காலகாலமாயும்மை காத்தவரே, காருண்யர் வடிவில் கரம் பிடித்தவரே, காக்கும் வல்ல மீட்பர் எமக்கு உண்டு, காலம் உள்ளவரை உம்மை பாடிடுவேன், நல்லவரே நல்லவரே நன்றி செலுத்திய நாவு போதாதையா, நித்திய ஜீவனை தந்தவரே, நீடோழி காலம் உம்முடன் இருக்க, நீரெல்லாலுமக்கு யாருண்டு ஏசுநாதா, நின்னடி பணிந்து சரண் புகுந்தேன், நீரெல்லாலுமக்கு யாருண்டு ஏசுநாதா, நின்னடி பணிந்து சரண் புகுந்தேன், நல்லவரே நல்லவரே நன்றி செலுத்த நாவு போதாதையா. நான் பாடிக்கொண்டிருக்கிறேன், அப்பா என்னையே பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சி என்னை விட்டு இன்னும் தான் போகவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியா அங்கே இருந்து ஏதோ எப்படியோ ரீஹேபுக்கு எல்லாம் போய் 2 ஜூலை அவர் அங்கே வீடு வரத்தக்கதா இருந்த அதே வருஷம் 2 ஜூலை மார்ச்சிலே ஸ்ட்ரோக், ஜூலையிலே அவர் வீடு வந்து விட்டார். இந்த 2013 இருந்து நான் ஏறின 18 மட்டும் நான் ஏறின ஆம்புலன்ஸோ எண்ணிக்கை இல்லை. அப்பா போன ஐசியும் ஏராளமான தடவைகள். ஆனால் இதற்கிடையிலே நடந்த சில சம்பவங்களை மட்டும் நான் சாட்சியாக நான் கூற விரும்புகிறேன். ஆண்டவர் பல அற்புதமா என்ன நடத்தின ஒரு சில காரியங்களை மட்டும் நான் இந்த நாளிலே நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கே 2014 February 24 அந்த நைட்டிலே எனக்கு நித்திர வேற இல்லை. ஆகவே நான் என்ன செய்த, நான் எழும்பி வந்து அங்கே சிட்டிங் ரூமிலே இருந்து நான் டிவியை போட்ட பொழுது அங்கே குளோரியா கோப்லண்ட் ஒரு கதை ஒன்று சொல்லி கொண்டிருக்கிறான். அதை நான் கேட்டேன். அது என்னவெனில் அவன் புத்தகம் வந்து God's Prescription for Divine Health by Gloria Copeland.
அந்த புத்தகத்தை நான் வாசிக்க அதுல சொல்லுறா ஒரு ஒரு யங் மேன் வாஸ் அன்கான்சியஸ், ஹாஸ்பிட்டல்ல அன்கான்சியஸா இருக்கிறா. ஒரு பாஸ்டர் அங்கே அந்த இடத்துல வருகிறார், ஜெபம் பண்ணத்தான் வந்திருப்பார். அவர் ஜெபம் பண்ணிட்டு அங்க போகும் பொழுது இந்த கேஸ் வந்து இவரை வந்து டாக்டர்ஸ் வந்து இவருக்கு இனி ஒன்றும் செய்ய இயலாது, கிவன் அப், அவர் இனி மரிப்பாருன்றது கிட்ட சொல்லி விட்டுட்டாரு, நோ ஹோப்ஸ். ஆனால் இந்த போதையர் வந்து திரும்பி போற வேளையில ஆண்டவர் சொன்னாரா, நீ திரும்பி போய் அந்த யங் மேனுடைய வைஃபுக்கு நீ சொல்லு, if she will obey Mark 11:23, அவன் இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தின் 11ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்தை அவ கீழ்ப்படிவா ஆனால் அவருடைய கணவன் will be healed, அவருக்கு சுகம் வரும் என்பதாக. அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். அதிகமா எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச வார்த்தை தான். மார்க் 11:23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த வார்த்தையை அவள் நம்பிட்டார், அந்த விசுவாசம் அவளுக்கு வந்தது. ஆகவே அவள் 118ஆம் சங்கீதத்தின் 17ஆம் வசனம், மை ஹஸ்பண்ட் வில் லிவ் அண்ட் நாட் டை, அந்த வசனம் சொல்லுகிறது, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஆகவே இந்த பெண் என்ன செய்கிறாள், கடவுளுக்கு பக்கத்திலே ஒவ்வொரு நாளும் இருந்திருந்து மை ஹஸ்பண்ட் வில் நாட் டை, he will live என்று சொல்லி in Jesus name என்று அறிக்கை பண்ணி கொண்டே இருக்க he was healed. பாருங்க, ஆண்டவருடைய அந்த அந்த சகோதரியுடைய விசுவாசம், அந்த வார்த்தை அப்படி விசுவாசித்து சொன்னால் மலையும் போகும். ஆகவே அவளுடைய விசுவாசத்தின்படி இயேசுடைய நாமத்திலே ஹீலிங். இதை நான் கேட்ட உடனே எந்த உள்ளத்திலே நான் சொன்னேன், அப்பா will live and not die. இதை நான் சொல்லுகிறேன், he will live and not die என்று சொல்லி நான் அப்படி அப்பாவும் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அவர் செய்வார், அவர் பிரஸ்தாவிப்பார் என்று விவரிப்பார் என்று சொல்லி நான் சொன்ன உடனே ஒரு காத்து, அந்த நேரத்தில் எல்லா விண்டோஸும் க்ளோஸ்ட், ஒரு காத்து வந்து அடிச்சது என்னுடைய சொக்கையில. ஹோலி ஸ்பிரிட் இன் தி விண்ட், தட் வாஸ் a confirmation. அதுக்கு பிறகு 4 வருஷங்கள் ஆண்டவர் ஜீவன் தந்தார். கர்த்தருக்கு மகிமை. அடுத்தது 11th March 2015, ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு கூட்டத்துல இருந்த பொழுது ஊழியக்காரன் சொல்லுறார், யூ ஆர் வாக்கிங் ஆன் thorns, முள்ளிலே நீ நடக்கிறாய். ஆனால் ஆண்டவர் சொல்லுறாராம், the Lord said, even though she is walking on thorns, my hand is under her feet. அவர் சொல்றார், அவள் முள்ளிலே நடந்தாலும் என்னுடைய கை அவருடைய கால்களின் கீழ் இருந்து பாதுகாக்கிறேன். பாருங்க, அவ்வளவு அருமையான ஆண்டவர். நான் நடந்த பாதை கஷ்டமான பாதையல், ஆனால் அவருடைய கரம் என்னை தாங்கி கொண்டு, இன்றைக்கும் தான் அவருடைய கரம் தான் என்னை தாங்குகிறது. அடுத்ததாக அவருடைய அன்பு. இந்த பில்டிங், நான் இப்ப இருக்கிற சென்ட் பால்ஸ் லெமரோல 2015 அக்டோபர் 10th நாங்கள் இங்க வந்தோம். அதுவும் அதிசயமாத்தான், நாங்கள் அப்ளை பண்ணவே இல்லை. ஆச்சரியமா சொல்ல எனக்கு நேரம் இல்லை. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் அக்டோபர் 10th நாங்கள் மூவ் பண்ணி வருகிறோம். 3rd of November 2015 அப்பா ஐசியூல போறேன். நானும் ஆம்புலன்ஸ் ஏறி களைத்தே போனேன். அங்கே 17 நாட்களாக அந்த ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு வந்து நார்த் ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு வீட்டுக்கு மிகவும் அருமையான கிட்டடியான இடம்தான். இன்னும் எனக்கு ஆண்டவருடைய ஃபேவர், அங்கே இருக்கிற இடத்திலும் ஃபேவர். அங்கே இருக்கிற ஒரு பிள்ளை, ஜீன் என்ற ஒரு பிள்ளை, அங்கே அட்மிட் பண்ணு சொன்னதான் என்னுடைய பெட்டைத்தான் அவள் முதலாக போட்டாள் அதே ரூம்ல. இப்படியாக ஆகவே அங்கே நானும் ஒவ்வொரு நாளும் இருந்து நான் கிட்ட வேண்டபடியா நான் வந்து இங்க நான் குளித்தெல்லாம் போயிருப்பேன். அப்படி இருந்த நாட்கள் ஒரு 2 கிழமை போய்விட்டது. ஆகவே on the 17th of November நாவாஸ் என்ற ஒரு ஆள் தான் எங்களுடைய இந்த பேஷண்ட்ஸுக்கு சார்ஜ் ஆனவர். அப்ப நான் அவரிடத்துல போனேன். நான் போய் கேட்டேன், நாவாஸ், when are you sending him to the rehab? அதிகமாக ஹாஸ்பிட்டல் இருந்து ரீஹேபுக்கு தான் அனுப்புவாங்க. அப்பவே நான் அங்க போய் அவரை அப்படி கேட்ட பொழுது
அவருக்கு பக்கத்திலே ஒரு லேடி இருந்தவா. அப்ப அவர் அந்த 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 லேடிய பார்த்து அந்த கம்ப்யூட்டர்ல பார்க்கும்படி அவள் பார்த்துட்டு வெரி சாஃப்டா நர்சிங் ஹோம்னு சொன்னாள். அதை கேட்ட உடனே எனக்கு என்ன செய்யறேன்னு அப்படியே போய்விட்டேன் ரூமுக்கு. அங்க இரவு நேரம் ஆகிறது, அழக முடியாத அப்பா பார்த்து கொண்டே இருப்பார். என்ன எப்படித்தான் அந்த இரவு கழித்தேனோ தெரியவில்லை. அடுத்த நாள் காலையிலே அந்த நர்ஸ் வருகிறா. நர்ஸ் வந்து அவள் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு வாராள். அப்ப எனக்கு சொன்னாள், ஐ ஹாவ் டு வெயிட் ஃபார் மை பார்ட்னர் பிகாஸ் யுவர் ஹஸ்பண்ட் கேனாட் ஹெல்ப் மீ, ஸோ ஐ ஹாவ் டு வெயிட் இட் ஷி கம்ஸ். அப்ப நான் பார்த்தேன் இதுதான் நல்ல தருணம் வந்துட்டு நான் டிம் ஹார்ட்டன்ஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் வெளிக்கிட்டுட்டேன். நான் டிம் ஹார்ட்டன்ஸ்ல போயிட்டு அந்த திரும்பி வந்து எலிவேட்டர் அடியில நின்று நான் சத்தமா பேச இல்லை. என் உள்ளம் அழுகுது, கண்ணீர் வடிக்குது, என் லிப்ஸ் அசையுது. நான் சொன்னேன், ஆண்டவரே 38 வருஷமாக பெதஸ்டா குடத்திலே படுத்திருந்தவனை பார்த்துட்டு சொன்ன ஆண்டவரே, அப்பாவுக்கு அதிசயம் செய்ய மாட்டீங்களோண்டு அழுகிறேன். ஆனா சத்தம் வெளியில வரவில்லை. நான் அங்கே ரூமுக்கு போன பொழுது அந்த நர்ஸ் நிக்கிறா. கேட்டேன். அவள் சொன்னாள், your husband turned and helped me, so I have changed without any problem. இன்னும் கொஞ்ச நேரத்தால பிசியோதெரபிக்கு வருகிறார்கள். அங்கே வந்தால் 2 பேர் வேணும். 2 பேர் வந்து பிடித்துத்தான் நடக்க பண்ணுவார்கள். அவள் வந்தால், மிஸ்டர் ஏ, how about walking? உடனடியாக தானாகவே எழுந்து நடக்க துவங்கிட்டார். அவள் பெரிய சத்தமா கத்தினாள், he's walking என்று கத்தினாள். கொஞ்ச நேரத்தால டாக்டர் வந்தா, I heard you walked, you can go home. பாருங்க, நர்சிங் ஹோமுக்கு போக வேண்டிய வரை என்னுடைய கண்ணீரையும் என்ற வேதனையும் கண்டு ஆண்டவர் எனக்கு இறங்கினாரே. பச்சைவாதம் இல்லாதவர் அண்டு அந்த சப்பானிக்கு 38 வருஷம் காத்திருந்தவளுக்கு உதவி செய்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். சுருட்டி கட்டி கொண்டு வீட்டையே கொண்டு வந்து விட்டேன். கத்தருக்கு மகிமை. கத்தர் நல்லவர். ஆண்டவரே சோத்திரம். அவருடைய அன்பையும் அவருடைய மகிமையை சொல்ல எனக்கு நாவு போதாது. அடுத்ததாக 2015 அதே மாதம் 15th of November நான் இப்படித்தான் சோர்ந்து போனேன். நான் சோர்ந்து போய்கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல இருக்கிறேன், பாடவும் மனம் இல்லை, வேதனைப்பட்டு கொண்டு திடீரென்று என்னுடைய MP3 பிளேயர் பாடுது, புகழ் பாடுவேன், நாமம் போற்றுவேன், இயேசுவே உம்மையே நான் நம்பிடுவேன். நானும் ஆச்சரியப்பட்டேன், இது என்னடா திடீரென்று பாடுது. அப்பா சொல்றேன், நீங்க தட்டி விட்டிருப்பீங்க, எனக்கு எப்படி நான் அடி தட்ட முடியும்? எனக்கு கொஞ்சம் கோவம்தான் வந்தது, சிரிப்பா இருந்தது. நான் சொன்னேன், ஒரு பாட்டு ஸ்டார்ட் பண்றேன்டா, இன்ட்ரடக்ஷன் இல்லாமல் பாட்டு வராது. பாருங்க, என் ஆண்டவர் இவ்வளவு நல்லவர் என்ற சோர்வு நேரத்திலே என்னை உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த பாட்டை சொல்லி, அடி வைத்தியக்காரி, நீ பாடின பாட்டு, நான் தந்த பாட்டு, நீ ஏன் பாடாமல் இருக்கிறான்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்துற ஆண்டவர் இவ்வளவு பெரியவர் என்று பாருங்க. கத்தருக்கே மகிமை. அடுத்தது August 6th, August 2018. இங்கே அதுக்குள்ளே நடுவுக்குள்ளே எத்தனையோ முறை ஹாஸ்பிட்டல் போய் வந்து எல்லாம் கஷ்டங்கள். இப்பொழுது August 6ஆம் தேதி 2018, அது ஒரு மண்டே. நான் அதிகமா ஒவ்வொரு நாளும் போய் கொண்டிருந்தேன். அந்த கிழமை நான் சொன்னேன், அப்பா வீடெல்லாம் குப்பையா இருக்குது, இந்த சண்டே எனக்கு ஒருக்கா என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, நான் வீடு ஒருக்கா கிளீன் பண்ண வேணும். நான் கிளீன் பண்ணிட்டு சிகிச்சைக்கும் போயிட்டு அடுத்த நாள் காலமே நான் போறேன். அங்க நான் போன பொழுது ICU நர்ஸ் நிக்கிறா, அந்த ரூம்ல ICU நர்ஸ் நிக்கிறா. அப்ப எனக்கு அது விளங்கவில்லை. இன்னும் கொஞ்சத்தால நார்மலா அந்த பாக்குற நர்ஸ் வந்தாலும் அவள் சொன்னால், last night your husband's oxygen level and the blood pressure had gone down. There were about 2 to 3 doctors trying to work on it, and somehow we were about to call the family. ஆனால் அவருடைய ஆக்சிஜன் லெவலும் பிளட் பிரஷர் லெவலும் மேலே வந்து விட்டது என்று சொன்னார். அப்படி சொன்ன உடனே எனக்கு விளங்கி விட்டது. இட் வாஸ் டைம் டு ரிலீஸ் அப்பா என்று நான் விளங்கி விட்டேன். அப்ப நான் ஒன்றும் பேசவில்லை. நான் வந்து இது வந்து 7th Tuesday நான் வீட்டை வருகிறேன். செவ்வாய்க்கிழமை நான் வந்து நான் ஆண்டவருக்கு சொல்றேன், ஜீசஸ் ஐ ரிலீஸ் அப்பா டு யூ என்று நான் கூறின பொழுது
என்னுடைய 2 பிரஸ்டுக்கும் நடுவிலே ஒரு ரிவரை போல ஏதோ பாயிறத நான் உணர்ந்து, ஐயோ அந்த சமாதானத்தை எனக்கு ஐ cannot explain that peace I had. அதே நேரத்திலே என் பாடியும் இட் வாஸ் குவிக் அண்ட் ஒரு புத்துணர்ச்சி எனக்கு கிடைத்தது. இவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க எப்படி என்ன நடத்தினார். அடுத்த நாள் நான் போய் 8th Wednesday ஒரு about 9:15 AM நான் கேட்டேன், அப்பா டூ யூ வாண்ட் டு கோ டு ஜீசஸ் என்று கேட்ட உடனே அவர் தலி அசைத்தார். அப்ப நான் உடனே சொன்னேன், அப்பா ஐ am releasing you, don't worry about me. அவர் எப்பொழுதும் எனக்கு நான் வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டா சொல்லுவேன், டோன்ட் வரி, த லார்ட் வில் லுக் ஆஃப்டர் யூ. அதே தான் நான் சொன்னேன், அப்பா டோன்ட் வரி அபவுட் மீ, த லார்ட் வில் லுக் ஆஃப்டர் மீ. அப்ப நான் சொன்னதே அவருடைய முகத்திலே ஒரு சமாதானம் வந்ததை கண்டேன். அதே நாள் அரௌண்ட் 1:30 to 2 எங்களுக்கு அருமையான ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் ஒரு பாஸ்டர் ஜான் மதி விஜயரட்னம் தம்பி வந்தார். அதே நேரம் எங்களுக்கு மிகவும் அன்பான அப்பாவுக்கு மிகவும் அருமையான அக்கா நிவா அக்காவும் அவருடைய டாக்டர் லக்ஷ்மியும் வந்தார்கள். அப்ப வந்த உடனே கொஞ்சத்திலே நான் மதிக்கு சொன்னேன், தம்பி நீங்க பாடி ஜெபிங்கோண்டு. அப்ப அவர் பாடி மதி ஜெபிக்கிறார். எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. அந்த ஜெபத்திலே ஆண்டவருக்கு அப்பா என்னென்ன தன்னுடைய ஊழியமும் அது என்னவோ தெரியல என்னென்ன ஆண்டவருக்காக செய்தாரோ அத்தனையும் அந்த தம்பி மதி அந்த பிரேயர்ல சொல்லுறார். சொல்லி எல்லாம் ப்ரே பண்ணி முடிய, என்ன ஆத்மாவே கத்தரை சோத்து நான் கண் மூடி இருந்தனா, ஆனா எனக்கு தெரியாது பேருந்து லக்ஷி தான் சொன்னா, அரிய மாமாம் ஜெபித்தார், என்ன ஆத்மாவே கத்தரை சோத்ரி எல்லாம் சொன்னாரு. இது எல்லாம் 9ஆம் புதன்கிழமை 8ஆம் தேதி முடியுது. 10ஆம் தேதி பின்னேரம் எனது மகன் நரேஷ் அவன் வைஃப் தீபா 2 குழந்தைகள் ஈனாக் எலிஷா 4 பேரும் வந்தாரு பார்க்க. நான் சொன்னேன், அப்பா உங்களோட செல்லங்கள் வந்திருக்குன்னு சொன்ன உடனே கண்ணை திறந்து ஒரு ஸ்மைல் கொடுத்தார். அதேதான் நிவாக்கா வந்திருக்கான்னு சொன்ன பொழுதும் கண்ணை திறந்து ஒரு ஸ்மைல். தன்னுடைய அன்பானவர்களை கண்டவன் ஒரு சந்தோஷம். அந்த பின்னேரம் அது 10ஆம் தேதி இது நடந்தது. அடுத்த நாள் 11ஆம் தேதி சாட்டர்டே போல தான் நான் போறேன். ஆனா அன்றைக்கு இன்னும் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. நான் எப்போதும் அவருக்கு முன்னாக இருந்து பாடிக்கொண்டிருப்பேன். டாக்டர் வந்து கேட்பேன், டிட் யூ சிங் ஃபார் யுவர் ஹஸ்பண்ட் கேட்பேன். நான் அங்க இருந்து பாடுகிறேன். ஆனா இடக்கடி ஓடி போய் கண்ணீரோட போய் அவரை ஒரு கிஸ் கொடுத்துட்டு வருவேன். இப்படி 2-3 தடவை நான் அப்படியே அன்றைக்கு செய்தேன். எனக்கே விளங்கவில்லை என்னண்டு. சாயங்காலம் ஒரு 6 அப்படி போல ஜஸ்டின் இந்த நைட் நியூஸ் வந்து சொன்னான், ஃபீவர், running a temperature. அப்ப நான் கேன் ஐ ஸ்டே இஃப் யூ வாண்ட்னு சொன்னான். அப்பேந்து அவன் சொன்னான், நோ யூ ஆர் ஸ்டேயிங் க்ளோஸ் பை, இப்படி ஒரு அவசரம் உண்டா வி கேன் ஆல்வேஸ் கால் யூன்னு சொன்னான். அப்ப அதே நேரத்துல கெனத், கிறிஸ்டின், அந்த 2 பிள்ளைகள் மேத்யூ மார்க் எல்லாரும் வந்து, அப்ப கிறிஸ்டின் எப்பொழுதும் சொல்ல அரியமங்கள் உங்களோட ஜபத்துக்கு தான் நிக்கிறாராக்கம் வந்து நாங்க திருப்பாதை நம்பி வந்தேன் எல்லாம் பாடி ஜெபம் பண்ணிட்டு, நான் எப்போதையும் போல நான் எப்போதும் கிஸ் பண்ணிட்டு, அப்பா நாளைக்கு வாரேன் அப்படியே சொன்னேன். அன்றைக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்ல. நான் போயிடலாம். நான் எல்லாம் வாஷ் எல்லாம் எடுத்துட்டு நிக்க சாணம் என் கிராண்ட் சன் வந்தான். he brought some food. அவன் சொன்னான், அம்மம்மா I'll go and see அம்மப்பா கம்மிட்டு அவன் போறான். அங்க போக ஜஸ்டின் அந்த நர்ஸ் கேட்டானா, are you the grandson? go bring your grandma. அம்மப்பா I'll go and bring அம்மம்மான்னு அப்பா கண்ணை முழிக்க பாக்குறாராம். பட் he couldn't. ஓடி வந்தான். சாணு வந்து சொன்னா, அம்மம்மா கம் அம்மப்பா he is not doing well. நாங்கள் போக முந்தியே அவர் ஆண்டவிட பாதத்துக்குள்ள போயிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விதமான கஷ்டம் இல்லாமல் கடைசி மட்டும் எல்லாவற்றையும் அறிந்து உணர்ந்தவராய் அன்பாக எவ்வளவு காலமா அவர் தன் நேசரை சந்திக்க ஆயத்தமா இருந்தவர். அந்த நாளிலே அவர் அங்கே சேர்ந்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை நான் இவ்வளவு வேதனைப்பட்டேன். ஆனால் 18ஆம் தேதி அவருடைய ஃபியூனரல் சர்வீஸ் அன்று எனக்கே ஆச்சரியம், ஒரு துளி கண்ணீர் என்ற கண்ணில இல்லை. நான் ஸ்ட்ராங்கா இருந்து சாட்சியம் சொல்லி நான் 46ஆம் சங்கீதத்தை நான் பாடினேன். கர்த்தரோட நல்லவர் என்று பாருங்க. இப்படியாகத்தான் இந்த ஆண்டவர் என்னை அதிசயமாய் வழி நடத்தினவர். இப்பொழுது நான் அந்த பாட்டு, இந்த நாளுக்குரிய பாட்டை நான் பாட போறேன். அது 2016 நவம்பர் 15ஆம் தேதி தான் இந்த பாட்டு கிடைத்தது. 14ஆம் தேதி அங்கே ஹாஸ்பிட்டல்ல அப்பா பராமரித்த டாக்டர் சொன்னா, there is a fluid around your heart. உன்னுடைய ஹார்ட் கேன் ஸ்டாப் எனி டைம்.
அப்ப அப்படி சொல்லிட்டேன் சொன்னா, நான் நாளைக்குன்ன கார்டியாலஜிஸ்டுக்கு உன்னை ரெஃபர் பண்ண போறேன்னு சொன்னேன். சரி, யுவர் ஹார்ட் கேன் ஸ்டாப் எனி டைம். சரி, நான் வந்துட்டேன். அடுத்த நான் போய் கொண்டிருக்கிறேன். அங்கே சிஞ்சன் விக்டோரியா கடந்த இடத்திலே வேதனையோடு போக கத்தர் கொடுத்த பாட்டை நான் இந்த நாள்ல உங்களோட ஷேர் பண்ண போறேன். வருவாய் தருணம் தருவாய், வருவாய் தருணம் தருவாய், என் வாழ்வு உமக்கே அர்ப்பணித்தேன், ஆட்கொண்டு என்னை நடத்திடுமே, வருவாய் தருணம் தருவாய். நான் கேட்டது போல 2016 இருந்து 2018 இந்த நாள் மட்டும், ஆகஸ்ட் 11 மட்டும் கத்தர் தருணம் தந்தார். என் வாழ்வு உமக்கே நான் அர்ப்பணித்தேன் சொல்லும் பொழுது, ஒருவர் தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்தால் என்றால் அவருடைய செயல்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதுவும் இது முழு இருதயத்தோடும் செய்ய வேண்டும். 119 சங்கீதம் 106 உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன் என்று அங்கு சங்கீதக்காரன் சொல்கிறத பார்க்கிறோம். 119 சிலர் சொல்கிறார்கள் அது தாவிது தான் எழுந்தி இருக்கலாம். எனிவே மத்தேயு 22:37, மார்க் 12:30, லூக்கா 10 எல்லாத்திலும் ஒரு நியாய சாஸ்திரி இயேசுவை பிளபிடிக்கிறதுக்கு தான் வாரான். அப்பொழுது அவன் கேட்கிறான், நித்திய ஜீவனை அடைய நான் என்ன எது நியாயப்பிரமாணத்துல பிரதானமான கற்பனை. அப்ப இயேசு சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக என்று. இங்கே எனக்கு 1973 நவம்பர்ல எனக்கு சுயினம் ஒன்று வந்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தார். என்னையும் பாதத்தில் என்றுமே அர்ப்பணித்தேன், என் உள்ளம் உம்பிடாய் என்றென்று மாளுவீரே. அந்த நாளே நான் என்ன இது 2வது பாடல், எனக்கு ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த ஆவியார் கொடுத்த பாடல் இது 2வது பாடல். இன்னும் டெடிகேஷன் டு காட் இன் ஹிஸ் சர்வீஸ் அண்ட் ஹிஸ் சர்வீஸ், அவற்றை ஊழியத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குமான்னு சொல்லும்போது எனக்கு ஒரு அருமையான பாட்டு ஒன்று இருக்குது. அதிலும் ஒரு டெஸ்டிமனி. அது 1977 அக்டோபர் 4 நான் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் வந்திருக்கு. எனக்கு அது விளங்கவில்லை என்னண்டு, நான் மறந்து விட்டேன். அப்ப நான் நடந்த விதத்திலே பார்த்து அப்பா சொல்றார், இப்படி என்றால் எப்படித்தான் ஊழியம் செய்ய போறீரோன்னு கேட்டார். அந்த ஊழியம் செய்ய போறீரோன்றது அந்த உள்ளத்தை சுட்டுது. நான் போய் பஸ்ஸுக்கு நின்றேன், பஸ் வரையில திரும்பி வந்தேன், போனேன் முழங்காலில. கத்தர் கொடுத்த பாடல், தேவனே உமக்கு ஊழியம் செய்ய அருள் தர வேண்டும் தேவா, தேவனே உமக்கு ஊழியம் செய்ய அருள் தர வேண்டும் தேவா, உண்மையாய் உமக்கு ஊழியம் செய்ய உத்தமனே வரம் தாருமையா, தேவனே உமக்கு எமது காரியமாக யாரை அனுப்பிடுவேன் என்றவர் அழைக்கும் இன்ப சத்தம் நான் கேட்டு, இதோ அடியே நான் என்னை அனுப்பும் என்று அவர் சுவைக்கென்னை ஓப்படைத்தேன் தேவனே உமக்கு. என்னை நான் வெறுத்து என் சிலுவை எடுத்து தினமுமை பின்பற்றியே உந்தனாடி பணிந்து எண்ணம் எல்லாம் உந்தன் திருச்சிதம் செய்யவே உத்தம மார்க்கம் காட்டுமையா, தேவனே உமக்கு
காட்டுண்டவர்காய் கண்ணீரோடன் ஜெபித்து கபடுள்ள மனதையே கர்த்தன் பால் தேரோப்பி எந்த நான் உம்மை மீட்பராய் இவர் காலேக்க நின் கிருபை வரம் தாரோமையா தேவனே உமக்கு ஊழியம் செய்ய உம்மருள் தர வேண்டும் தேவா. மெய்யாக நாங்கள் அவருக்கு எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் ரோமருக்கு எழுத நிருபத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்றார் 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே, சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எங்கள் சரீரத்தை நாங்கள் அவருக்கு பரிசுத்தம் ஆலயமா, ஆலயம் நீங்கள் தான் என்னுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார், பரிசுத்தமா இருக்க வேண்டும். இன்னும் ரோமர் 6:13 நீங்கள் உங்கள் அவயவங்கள் அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, நாங்கள் எங்கள் அவயவத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னும் மத்தேயு 4:24, லூக்கா 16:13 ஒரே காரியத்தை, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவராலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்ட பண்ணுவான். தேவனுக்கும் உலகத்துக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று சொல்லப்படுகிறது. அடுத்து அந்த முதலாவது சரணம், வெள்ளியுமில்லை பொன்னுமில்லை என்னிடமுள்ளது இயேசு நாமம், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே. இங்க பேதுருவும் யோவானும் அலங்கார வாசலண்டையிலே அங்கே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் அந்த முதல் சொற்கள் பார்க்கிறோம். ஒரு பிறவி சப்பானிய தாயின் வயிற்றிலே இருந்து அவன் சப்பானியாய் பிறந்தவனை கொண்டு போய் அந்த ஆலயத்திலே அந்த வாசல்ல வைக்கிறார்கள். அவன் அங்கே இருந்து பிச்சை கேட்கிறான். இந்த ஜெப நேரத்திலே 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் ஜோவானும் அங்க ஆலயத்துக்கு போறார்கள். இவன் அவர்களை பார்த்து பிச்சை கேட்கிறான். அப்ப பிச்சை கேட்ட பொழுது பேதுரு சொல்றான், பேதுரும் ஜோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பாருண்ட. அவன் அவர்களை நோக்கி பார்க்கிறான், ஏதாவது தனக்கு கிடைக்கும் என்று சொல்லி. உடனே பேதுரு சொல்கிறான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவன் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டவன். அவன் அப்படியே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது, குதித்து ஆண்டவரே அவன் சந்தோஷமா போனதை பார்த்து பாருங்க, இவ்வளவு ஒரு அற்புதமே. அந்த நாமம் அதேதான் என்னிடத்திலும் ஒரு பொண்ணும் இல்லை, ஒரு வெள்ளியும் இல்லை, ஆனால் எனக்கும் இயேசு நாமம் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலானதே. இயேசுவின் நாமமே தேனிலும் மதுரமே, இயேசுவின் நாமமே எனக்கு அடைக்கலமே. இந்த நாமம் தான் எனக்கும் எப்பொழுதும் வெற்றி தந்தது. வியாதி வந்தாலும் என்ன தேவதை வந்தாலும் இயேசுவின் நாமம் தான் அதற்கு எப்பொழுதும் ஜெயம். இன்னும் ஒரு இடத்திலே நான் பாடுகிறேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் மூற்றும் ஜெயம் கொடுக்கும் தேவனே, ஜெயமாயம்மை நடத்திடுவீர். ஒரு இக்கட்டான ஒரு கஷ்டமான நேரத்துல தான் கர்த்தர் இந்த பாட்டை தந்தார். மாறாவின் கசப்பை மதுரமாகி மாற்றி மனுஷனின் உதவி விருதா, அவர் தான் எனக்கு உதவி, இந்த பாட்டை தந்து எனக்கு வெற்றி கொடுத்தார். இன்னும் ஒரு பாட்டிலே நான் பார்க்கிறேன், ஜெயகோபா நிசி என்னும் நாமமுள்ளோர்
ஜெயமாயம்மை நடத்தியதால் அவருக்கே துதிகனம் சூத்திரங்கள். ஜெய கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார், ஜெயமாயென்னை நடத்திடுவார். ஜெயம் ஜெயம் எனக்கு ஜெயம் அப்போதும், அவர் அன்பில் நான் என்றும் நடந்திடுவேன், ஜெயமாயென்றும் நடத்திடுவார். இன்னொரு அடுத்தது நாங்க 2ஆம் சரணம். கடும் புயலும் அலைகள் மோதியும் என் வாழ்க்கை படகு அமைதி கண்டது, மாலூமி காத்தர் என்னோடிருப்பதால். இங்க வந்து இந்த இதில நான் பாடுகிறேன், கடும் புயல் எழும்பி அலைகள் மோதியும் என்னுடைய வாழ்க்கை படகு அமைதி கண்டது. இங்க நாங்கள் மத்தேயு 8:24-26 கையை விட்டு பறந்துட்டுதுப்பா. இன்னும் லூக்கா 8:22-20 இந்த 3 இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம். 2 யோவா மாக்கும் லூக்காவிலும் நாங்கள் பார்க்கிறோம். இயேசுதான் சொல்றார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று. களைத்து போய் அவருக்கு அங்க கப்பல்லே படுத்திருக்கிறார், படகிலே படுத்திருக்கிறார். 2 அங்கே ஒரு பெரிய ஒரு அலை எழும்பி படகு நிரம்பத்தக்கதா தண்ணி வந்துட்டது. போதேரே எழும்பும், உமக்கு கவலை இல்லையா, நாங்கள் மடிந்து போறோமே என்று சொல்லி எழும்பின உடனே ஒரு இடத்துல அவர் சொல்றார், உங்களுக்கு என்ன விசுவாசம், உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார். இன்னொடத்துல அவர் கேட்கிறாரு, அப்ப விசுவாசிகளே, இப்ப விசுவாசம் இல்லாமல் போனதினால் தான் இந்த அலை வந்ததுல இவர் பயந்துட்டாரு. இயேசு உடனே எழும்பி இரியாதி அமைதியாயிருந்து சொல்லி அங்கே அந்த அலையை அடக்கினர், காற்று அடங்கினது. அவர் சொல்றார், வாருங்கோ நாங்கள் போவோம் என்று கூப்பிட்டால் இவர்களுக்கு விசுவாசம் எங்க? அவர் அழைத்தபடியால் கரை சேருவோம் என்றது அவர்கள் விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது. எங்களுக்கும் இப்படி நடக்கிறது உண்டுதான். ஆனால் இங்கே நாடும் பாடுகிறேன், கடும் புயல் என்னுடைய வாழ்க்கையிலும் எனக்கு எத்தனையோ புயல் வந்தது. வியாதி, பற்றாக்குறை, அவமானம், பிரிவினை, எத்தனையோ விதமான கடும் புயல் வீசினது, இப்பொழுதும் வீசுறது. ஆனால் என் ஆண்டவர் எனக்கு தந்த விசுவாசம், அவர் என்னோட கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையிலே என்னுடைய எழுந்து இப்படி வர்ற நேரம் எல்லாம் ஆண்டவர் எழும்பி உடனே புயலை அடக்குறார். ஏன் என்னுடைய வாழ்க்கை படகிலே ஆண்டவர் அங்க இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கை படகிலே இருக்கிறார். எனக்கு ஒரு ரெவலேஷன் தந்தார். நான் என்னுடைய தாயார், நான் மம்மின்னு சொல்ல, மம்மியுடைய நான் ஊமிலே இருக்கும் பொழுதே அதிலே என்னுடைய கருவிலே இருந்து ஒரு சிவத்த கோல், அது தட் வாஸ் கிரேஸ், கர்த்தருடைய கிருபை. அது இந்த வாழ்க்கை படகின் நங்கூரத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டவர் என்னுடைய படகிலே இருக்கிறபடியினாலே என்ன புயல் வந்தாலும் நான் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. எத்தனையோ புயல் எனக்கு வீசினது வாழ்க்கையில. நாங்கள் ஆண்டவருக்குள்ள இருந்தபடியினாலே என்னுடைய கணவனுடைய வேலையை இல்லாமல் பண்ணினார்கள், ஒரு விதமான கோஷம் இல்லாமல். எத்தனையோ விதமான வேதனைகள் வந்தது. ஆனால் ஒரு இடத்துல நாங்களை தலை குனி ஆண்டவரை விடவே இல்லை. எங்க கடைசியில பாட்டும் தந்தாரே, உம்மை நம்பினான் வெட்கப்பட்டு போனதில்லை, உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன். எவ்ரி டைம் ஐ லுக்ட் அன்டு ஹிம் ஐ வாஸ் நாட் புட் டு ஷேம். என்ற முகத்தை பிரகாசிக்க பண்ணினார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ற வாழ்க்கை படகுல அவர் இருக்கிறார். 3வது சரணம் உம் வசனம் என்னை நடத்தியதால் உம் வழி நடத்துதல் என் நன்மைக்கே, உம் அன்பினால் என்னை மூடிக்கொள்ளும். தேவனுடைய வசனம் என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் என்னை வழி நடத்தி என்னை காத்தது. முதலாவதாக அவருடைய வசனம் என்ன உயிர்ப்பித்தது. அழிவுள்ள வித்தாலல்ல ஜீவனுள்ளதுமான தேவ வசனத்தாலே மறுபடி ஜெனிப்பேத்தீரே. கர்த்தருடைய வசனம் என்றென்றும் நிலைத்திருக்கும். உம் வசனம் என் வாய்க்கு தேனிலும் மதுரமாமே, கருவில் என்னை கண்ட கருணாகரனே. உம் வசனம் இன்னொருத்துல நான் வர்றேன். உம் வசனம் எனக்கு உணவாக தந்தீர், உம் ஆவியால் என்னை நடத்துவீரே.
உம்மையே நம்பினான் வாழ்ந்திடவே மட்டும் ஜீவன் தந்த கத்தாவே உம்மையே நான் பாடிடுவேன். இன்னொரு இடத்திலே வசனமென் கால்களுக்கு தீபம் என் மன மகிழ்ச்சியும் என் காவலும் பரிசுத்த ஆவி ஔஷதமானி நீரே என் மகிமையும் தஞ்சமுமானீர் காண்பவரே என்னை காப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம். இப்படி இன்னும் ஒரு இடத்தில் நான் பாடுறேன். வசனம் எனக்கு வெளிச்சம் தந்து நீதியின் பாதையில் நடத்துகிறீர். நன்றி சொல்ல நாவோ போதாதையா. இப்படியாக இந்த வசனம் எனக்கு உணவாக வந்தது, என்னை வழி நடத்தினது எல்லாம் எனக்கு தான் அவருடைய வசனம். இந்த வசனத்தால் நான் ஜெபத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் அங்கே நான் பாடுகிறேன். என்னை நடத்தியதாலும் வழி நடத்துதல் என் நன்மைக்கு. ஆண்டவர் எனக்கு செய்தது எல்லாம் எல்லாம் நன்மைக்கு. எனி டிசிஷன் நாங்கள் விசேஷமா நாங்கள் சாரி ஊழியமா வெளியில போகணுன்றாலும் நாங்க ஜெபிப்போம். ஆண்டவருடைய வசனத்தின்படி அவருடைய ஆலோசனை கேட்டு உத்தரவோடு தான் நாங்கள் போவோம். இன்னும் சங்கீதம் 32:8 நல்ல வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை. நாங்கள் அவருடைய ஆலோசனையை கேட்கும் பொழுது எங்களுக்கு எப்பொழுதும் அது வெற்றியாயிருக்கும். இன்னும் கர்த்தர் என்ன வழிநடத்துகிற விதத்திலே நான் திருப்பி பார்க்கும் பொழுதும் அவர் எல்லா விதத்திலும் எனக்கு நன்மை. அங்கே எனக்கு ஒரு பாட்டு கர்த்தர் தந்தார். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே நாடோறும் உம்முடன் நடந்திடவே என் கரம் பிடித்தென்னை நடத்திடுமே என்றும் நானும் சித்தம் செய்திடவே நடக்க சொல்லி தாரும் இயேசுவே. நீர் நடந்தபடி நானும் நடந்திட உம்மில் நிலைத்து உம் அன்பில் நடந்திட நீர் காட்டும் பாதையில் நடந்திடவே என் சிலுவை எடுத்து நடந்திடவே நடக்க சொல்லி தாரும் இயேசுவே. நல்ல போராட்டம் போராடிட விசுவாசம் பாதை காட்டினீரே நீதியின் கிரீடம் நான் பெற்றிடவே நீர் என்னும் என்னை நடத்திடுமே நடக்க சொல்லி தாரும் இயேசுவே நடக்க சொல்லி தாரும் இயேசுவே நாடோறும் உம்முடன் நடந்திடவே என் கரம் பிடித்தென்னை நடத்திடுமே என்றும் நானும் சித்தம் செய்திடவே நடக்க சொல்லி தாரும் இயேசுவே. இன்னும் அங்கே கடைசியாக அந்த வசனம் என்னை அன்பினால் மூடிக்கொள்ளும். பவுலப்போஸ்தலன் கொலோசியருக்கு எழுதின 3ஆம் நிருபத்தின் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். வேத கார்மெண்ட் ஆஃப் லவ்ன்னு சொல்றார். எபேசியர் 5:2 சொல்றார், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இந்த அன்பு எங்களுக்கு வேணும். இந்த அன்பை ஊற்றுறது எது? பரிசுத்த ஆவியானவர் தான் எங்கள் உள்ளத்திலே அந்த அன்பை ஊற்றுறார். இது ஒரு வலிமையானது ஒன்று. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றும் அந்த அன்பு என்று சொல்லும் பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே அவர் எங்களுக்குள் இந்த அன்பு பரிசுத்த ஆவியானவரே என் உள்ளமும் அன்பால் நிரப்பிவிடு உம்மை போல என்னை மாற்றிவிடும் ஓம் சித்தம் போல் என்னை நடத்திடுவீர் அன்பு அன்பு நேசரே அன்பு பெரியது அன்பெனக்கீராவிட்டால் நான் ஒன்றுமில்லை அன்பு அன்பு நேசரே அன்பு பெரியது. ஆண்டவர் எங்களை அழைத்தது சாட்சியாயிருக்க. இந்த அன்பைத்தான் ஜனம் காணுது. இந்த அன்பு ஒரு இடத்தும் இல்லை. ஜனம் அன்பு கேங்கிக் கொண்டிருக்குது.
ஆகவே எங்களிலே அந்த அன்பை காணுகிறவர்கள் இயேசுவை காணுவார். கத்தருக்கு சோத்திரம். இந்த வளவும் கத்தருடைய நாமத்துக்கு மகிமையான எல்லாம் சொல்லிவிட்டேன். இப்பொழுது நான் இந்த தீம் சாங்கை இன்னொரு முறை பாடி நான் ஜெபத்தோடு நான் முடிப்பேன். கத்தருக்கு சோத்திரம். என்னை வெளிப்படுத்திய கத்தருக்கு சோத்திரம். வருவாய் தருணம் தருவாய், வருவாய் தருணம் தருவாய், என் வாழ்வு உமக்கே அர்ப்பணித்தேன், ஆட்கொண்டு என்னை நடத்திடுமே. வருவாய் தருணம் தருவாய், வெள்ளியுமில்லை பொன்னுமில்லை, என்னிடம் உள்ளது இயேசு நாமம், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தேன். கர்த்தருக்கு சோத்திரம். ரோமரிலும் அவர் சொல்லுகிறார், ஜெயம் முற்றும் ஜெயம் கொடுக்கிறது தேவனுடைய நாமத்தினால் எங்களுக்கு ஜெயம் உண்டு இருக்குது. அடுத்தது, கடும் புயலும் அலைகள் மோதியும் என் வாழ்க்கை படகு அமைதி கண்டது, மாலுமி கர்த்தர் என்னோடிருப்பதா. வருவாய் தருணம் தருவாய், வருவாய் தருணம் தருவாய், வசனம் என்னை நடத்தியதால் வழி நடத்துதல் என் நன்மைக்கு, அன்பினால் என்னை மூடிக்கொள்ளும். வருவாய் தருணம் தருவாய், வருவாய் தருணம் தருவாய், என் வாழ்வு உமக்கு அர்ப்பணித்தேன், ஆட்கொண்டு என்னை நடத்திடுமே. வருவாய் தருணம் தருவாய், வருவாய் தருணம் தருவாய். எவ்வளவு அருமையான ஆண்டவர், நீர் எவ்வளவு பெரியவர் என்று நான் அடுக்க பண்ணினேன். ஆண்டவரே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த செய்தி ஆண்டவர் அவர்களுக்கும் ஆண்டவர் நல்லவர் என்பதை உணரத்தக்கதாக, not to take it for granted, மெய்யா ஆண்டவர் உணரத்தக்கதாக பக்கத்திலே இருக்கிறார் என்பதை அவர் சொல்றார். என்னை கண்டறியத்தக்க சமயத்திலே என்ன தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று அவரை பிடித்துக் கொள்ளுவோம் நாங்கள். அவர் வந்து விட்டால் ஒன்றிலும் எங்களுக்கு குறைவு வராது. இந்த நாளிலும் இயேசு சுவாமி 8 வருஷங்கள் நான் தனிமை இல்லை ஆண்டவரே, பிகாஸ் யூ ஆர் வித் மீ. உம்முடைய சமூகமே நீ ஒவ்வொரு நிமிஷமும் நடத்துகிறது ஐயா. நடக்க தெரியாத வேலைகள் வளர்த்தி விழாதபடி எவ்வளவு அருமையாக என்னை காக்குறீங்க. எத்தனை தேவைகள் எல்லாம் நீங்கள் அதிசயமா ஆச்சரியமா எல்லா தேவைகளையும் சந்திச்சு என்னை வெட்கம் அடையாதபடி காக்குறவரே, என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களும் கேட்க போறவர்களுக்கும் இதே சாட்சி வர வேணும் அப்பா. நீங்கள் எல்லாருக்கும் நன்மை செய்யற தேவனா இருக்கிறீர்கள். ஆனால் சிலர் தான் இதை உணர்கிறார்கள், சிலர் இதை டேக் இட் ஃபார் கிராண்டட். அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஆண்டவரே, அவர்கள் கடும் புயல் வந்தாலும் உங்களுடைய எழுப்பும் பொழுது நீங்கள் எழும்பி அமைதி என்று சொல்லுவீங்கள். அதே போல வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை என்று ஏங்குறவர்களுக்கு உங்களுடைய நாமம் இருக்கிறபடினால் நன்றியோடு சோத்திருக்கிறேன். இந்த சங்கமத்துக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பாவுடைய மரணத்தின் பின் 1 வருஷம் கண்ணீரின் பாதையில் என்ன செய்வதென்று இருந்த வேளையில் எவ்வளவு அதிசயமா இந்த ஆகஸ்ட் அவர் மரித்தார். அடுத்த வருஷம் ஆகஸ்ட்ல நான் இந்த சங்கமத்திலே சேரக்கூடியதா என்ற ஆண்டவர் இவ்வளவு நல்லவர். இல்லாவிட்டா நான் என்ன செய்திருப்பேன்? இந்த சங்கமம் இருக்கிறபடினாலே கர்த்தர் எனக்கு தந்த பாடல்களையும் சாட்சியாக சொல்லவும், எனக்கு அவர் எப்படி என்னோடு பேசுறார் அதையும் சொல்லத்தக்கதான இந்த தருணம் எனக்கு நீ தந்ததுக்காக சோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலும் ஒரு கை அமரட்டும் ஆண்டவரே. Fear not, the Lord is with you. ஆம் சுவாமி, எல்லாரோடும் நீங்க கூட இருக்கிறீங்க. என்னை கேட்கிறவரை எனக்கா ஜபிக்கிற எல்லாருக்காம் நான் நன்றி செலுத்துறேன். விசேஷமா பிரதர் லெஸ்லி, அவருடைய அன்பு மனைவி ரேட்டா, இன்னும் ஆண்டவரை இன்னும் இருக்கிறார்கள். நான் பேர் சொல்ல இல்லை, நானும் அவர்களுக்கா ஜபிக்கிறேன், அவர்களும் எனக்கா ஜபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததுக்காக உண்மை சோத்திரித்து இந்த நேரத்திலும் எனக்கு ஜெயம் கொடுத்தீர் ஆண்டவரே. தடங்கள் இல்லாமல் இந்த செய்தியை குடுக்க நீர் செய்த தயவுக்கான நம்ம சோத்திரித்து சகல துதிகன மகிமை எல்லாம் உங்களுக்கு தந்து இயேசுவின் நாமத்திலே ஜெயம் எடுத்தேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிதாவுக்கும்
குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் சோத்திரம் உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமீன் 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 ஆமீன். இந்த நாளுக்குரிய செய்தியின் தலையங்கம் என் வாழ்க்கை படவில் வாழ்க்கை புயலில் கர்த்தரின் வழி நடத்துதல். என் வாழ்க்கையில் வந்த புயலில் கர்த்தருடைய வழி நடத்துதல். கர்த்தருக்கே மகிமை. ஆமென். ஆமேன் ஆமேன். என் வாழ்க்கை புயலில் கர்த்தருடைய வழி நடத்துதல் என்ற தலைப்பின் கீழே இன்றைய நாளிலும் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அடுத்து வந்திருக்கிறீர்கள், நினைவு கூர்ந்திருக்கிறீர்கள். கணவனாருடைய இந்த நாட்களிலே கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் சார்பிலும் அதே வேளையிலே மறு ஒலிப்பிலே செல்லுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்தினார், அதற்காக நன்றி செலுத்தி கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். God bless you. ஆமேன். Thank you brother. ஆமென். ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சாரிய ராஜா அம்மா அவர்கள் இணைந்து பாடல்களோடு துதிகளோடு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார். கர்த்தர் செய்த நன்மைகளை, எல்லா புயல் வேளையிலும் கர்த்தர் எப்படி கூட இருந்தார் என்ற அந்த காரியத்தில் வழி நடத்தி அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெற்றுக்கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you. ஆமென். Thank you brother. Thank you. God bless. நாங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது வான்புறாவின் நேரம். வான்புறாவின் நேரத்தில் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் ஆரிய ராஜா அவர்கள் டொரண்டோ கனடாவில் இணைந்து வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென்.